ஆ ஆ சார், இங்க பாருங்க சார், எப்படி என் கையை அடிச்சு உடைச்சிருக்காங்கன்னு சொல்லி. நான் ஏற்கனவே அட்மின் சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆ ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் மேல என் மண்டையை உடைச்சாருன்னு சொல்லி. இப்ப பாருங்க சார், கையும் சேர்த்து உடைச்சிருக்காரு. என்னால வலி தாங்கவே முடியல சார். ஐ ஹவ் லீவ் சார். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஹாஸ்பிட்டல் நினைச்சானா இல்ல அடிதடி போடுற குத்து சண்டை இடம் நினைச்சானா? அவன் இஷ்டத்துக்கு வந்து அடிதடி சண்டைன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவனை ஜெனிஃபரை கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமா? ஓகே சார். வேண்டாம் வேண்டாம், நீங்க இருங்க. சிஸ்டர், சிஸ்டர், ரீனா சிஸ்டர். சார் என்னாச்சு சார்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ, இவளா? இவ கைய பிடிச்சி இழுத்துதான் அவன் கைய உடைச்சான். இவ எல்லாத்தையும் சொல்லிட்டானா இந்த வேலையில இருந்து நம்மள தூக்கிடுவாங்க. அவன் பொண்டாட்டி இந்த வேலையில இருந்து தூக்கி அதுக்கப்புறம் அவனுக்கு ஆட்டம் காட்டலாம்னு நினைச்சா சிவலை வச்சு நம்மள லாக் அவுட் பண்றாங்கல்ல. சிவலை எப்படியாச்சும் வரவிடாம பண்ணணும். சொல்லுங்க சார், என்னாச்சு சார்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? கேஸ் ஃபைல் ஏதாச்சும் மிஸ் ஆயிட்டா சார்? ஒருவேளை கார்த்தி சார் மேல இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பானோ, அதனாலதான் ரகு சார் கோவமா இருக்காரா? நம்ம கேட்கலாமா என்ன பிரச்சனைன்னு? சார் என்னாச்சு சார்? ஏதாச்சும் பிரச்சனையா சார்? சொன்னதை மட்டும் கொஞ்சம் செய்றீங்களா சிஸ்டர்? போங்க, போயிட்டு ஜெனிஃபரை கூட்டிட்டு வாங்க. அவர் கூடியே அவங்க ஹஸ்பண்ட் இருந்தா அவங்கள கூட்டிட்டு வாங்க. அப்ப உண்மையாவே அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் கிட்ட சொல்ல வேண்டியதுதான். சென்னால அவரையும் திட்டு வாங்கணும். என்ன இவ யோசிச்சுக்கிட்டு இங்கே நிக்கிறா? நம்மள சொல்லி கொடுத்துருவாளோ? சரி, ஓகே. நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். சிஸ்டர், நீங்க என்னோட டேபிள்ல ஃபைல் இருக்கு, அப்படி நீங்க வர சொல்லிட்டு அந்த ஃபைலை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ரேஷ்மா மேம் டேபிள்ல வச்சிருங்க. சார் அது வந்து சார் உங்ககிட்ட ஒண்ணு. சிஸ்டர், அதான் சொல்றேன்ல சிஸ்டர், நாங்க பேசிக்கிறோம், நீங்க போங்க. சார் அதான் சொல்றாங்கல்ல சிஸ்டர், போங்க, போயிட்டு அந்த வேலையை பாருங்க. போகும்போது ஜெனிஃபரையும் உங்க ஹஸ்பண்டையும் வர சொல்லிட்டு போங்க. ஓகே சார். வேற வழியே இல்ல, ஆதி சார் கிட்ட தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆதி சார் கிட்ட சொல்லி ஆகணும். சாரி கோபி, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அட்மின் சைட்ல இருந்து உங்ககிட்ட நாங்க ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம் கோபி. சாரி. இல்ல சார், பரவாயில்ல. அவன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அவன் கையை உடைச்சதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இல்ல கோபி, அவனை முன்னாடியே வார்ன் பண்ணி இங்க இருந்து வரவே கூடாதுன்னு ஜெனிஃபர் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கணும். அவங்களுக்காண்டி இவனை அலோ பண்ணதுதான் இவ்வளவு பெரிய தப்போம். ஏற்கனவே உங்க மண்டையை உடைச்சதுலயே அவனை ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஜெனிஃபர் காண்டி நாங்க போனா போதுன்னு விட்டோம் இல்லையா? அதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. இவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ மனசுல? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இவ கூட சேர்ந்து நம்மள ஷிஃப்ட் பார்க்க வைக்கிறா. சிவல ஒரு மனுஷனை ரொம்ப அலைய வைக்கலாண்டி, அதுக்குன்ட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. மவள வாடி உனக்கு இருக்கு. சிவன் கார்த்தி தானே? கார்த்தியான்னு தெரியலையே, பார்த்தா அப்படிதான் தெரியுது. பட் ஆனா சரி, நம்ம போய் கேட்டு பாப்போம். இந்த பிள்ளை ஏன் என்ன பார்த்து வருது? நீங்க கார்த்தி தானே? ஆமா, கார்த்தி தான். நீங்க யாரு? கார்த்தி என்ன தெரியலையா? நீ, நானு, அனு எல்லாரும் ஒரே காலேஜ். ஞாபகம் இல்லையாப்பா? ஒரே காலேஜ். நானும் அனுவும் ஞாபகம் இருக்கு, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. உங்க பேரு? ஷில்பாடா. ஷில்பா, மறந்துட்டியா? பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஷில்பா, நீ இவளா? என்னடா ஷில்பான்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு நிக்கிற? எப்படி இருக்க? ஐயோ, சும்மாவே 1008 கேள்வி கேப்பா. இதுல இவ வேற தோல் மேல எல்லாம் கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஏம்மா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கண்ணே தெரியாதாம்மா. அவ இருக்கும் போதுதான் உனக்கு என்ன பார்த்தா கண்ணுலாம் தோணுமோ? அடி பாவி, மொத்தமா முடிச்சு விட்டுருவா போலியே. நீ கொஞ்சம் கை எடுத்துட்டு பேசுறியா? ஏன்னா நம்ம காலேஜ்ல இப்படிதானே இருப்போம். அனு எப்படி இருக்கா? அனு நல்லா இருக்காளா? காலேஜ்ல இருந்து டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு நீயும் என்னான ஏதானன்னு தெரியவே இல்ல. சே, நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா நீ காலேஜ விட்டு நின்னதுல இருந்து. ஐயோ, இந்த சோக கதைலாம் இப்ப ரொம்ப முக்கியம். இவ வார ஒருத்தி. சரி, ஓகே, நம்ம அப்புறம் பாப்போமே. சரி, ஓகே, பாய். இவ வாரம் முறைச்சுக்கிட்டு பக்கத்துல வந்துல நிக்கா. அப்புறம் பாப்போம்னா எப்போ? உன் நம்பர் கொடு. நம்பரா? ஆமாடா, நம்பர் தான். நம்ம ரெண்டு பேரும் நைட் டைம்ல எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் மறந்துட்டியா நீ? அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? என்ன கார்த்தி, நீ அதே மாதிரிதான் இருப்பேன்னு நினைச்சு வந்து பேசினேன். ஆனா நீ ரொம்ப மாறிட்ட கார்த்தி. காலேஜ் படிக்கும் போது நீயா வந்து வந்து பேசுவ, ஆனா இப்போ நான் உன்னை தேடி வந்து பேசினா கூட பேச மாட்டேங்கிற. போடா. ஆமா, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் சிங்கிளா தான் இருக்கேன்டா.
நீ காலேஜ்ல என் பின்னாடி விரட்டி விரட்டி என் பின்னாடி சுத்தினப்போ எனக்கு எந்த ஃபீலிங்கும் தெரியல. பட் ஆனா நீ நின்னுட்டல, அப்பதான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் தெரியுமா? இப்ப எதுக்கு அதெல்லாம், நம்ம அப்புறம் பேசிக்கலாமே. நீ இங்க இருந்து போயேன். ஏன் நான் என்ன விரட்டுறதுலயே இருக்கேன்? அங்க யார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்? நீங்க யாரு? நான் யாருன்னு அவன்கிட்ட கேளுங்க, சொல்லுவான். யாரு கார்த்தி? அது வந்து அது அவ அவ வந்து என்னுடைய ஓ புரிஞ்சுட்டு, அவங்க உன்னுடைய சிஸ்டரா? ஏய் குடும்பத்துல குட்டி கொலை போட்டு போயிடாதடி. நீ வேற வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு, நீ வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவ என்னுடைய ஒய்ஃப் டி. வைஃபா? ஒய்ஃப் தாம்மா, என்னுடைய பொண்டாட்டி. நீ அப்படியே கொஞ்சம் நடந்தேன்னா என் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கம்மா, இதுல நடுவுல நீ வேற வராதம்மா. தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. இத்தனை நாளா காஞ்சு போய் சுத்திக்கிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் எவ்வளவு வரல. இன்னைக்குதான் கொஞ்சம் கமிட் ஆகி சுத்தலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப வந்து நடுவுல நிக்காதம்மா தாயே, கொஞ்சம் தள்ளிவாம்மா. கார்த்தி வேண்டாமா வேண்டாமா, இந்த கை போட்டு பேசுறதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு சுத்தமா பிடிக்காது. நீ ரொம்ப மாறிட்ட கார்த்தி, நான் இப்படி நினைச்சே பார்க்கல உன்னை. நான் மட்டும் என்னடி நினைச்சா பார்த்தேன். காலேஜ் படிக்கும் போது விரட்டி விரட்டி ப்ரொபோஸ் பண்ணும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கிட்டு, இப்ப நடுராத்திரியில வந்து கொடை பிடிக்கிற மாதிரி இப்போ வந்து நின்னுகிட்டு நீதான் வேணும் நின்னுகிட்டு இருக்கா. இவ வேற ஒருத்தி. தீயே போடி. கார்த்தி, அப்ப உண்மையாவே உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? அப்ப பொய்யாவா கல்யாணம் பண்ணுவாங்க? யாமா போமா. சரி ஓகே சிஸ்டர், என்னுடைய கார்த்தியை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, ஓகேங்களா? உன்னோட கார்த்தியா? அது வந்து என்ன சொல்ல வந்தானா, நானும் அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தோம்ல, அததான் அப்படி சொல்ல வந்தா. ஏய் நீ போடி ஷில்பா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. சரி ஓகே, கார்த்தியை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்களா? அவனுக்கு சண்டை போட்டா பிடிக்காது, அதனால நீங்க அவன்கிட்ட சண்டை போடாதீங்க. யாருக்கு? இவனுக்கு, அப்படிதானே? பாவம் கார்த்தி, பத்திரமா பாத்துக்கோங்க. பத்திரமா அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். அந்த பத்திரமாத்து தங்கத்தை நீங்க கொஞ்சம் இடத்த காலி பண்ணீங்கன்னா அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நான் பேசி கொஞ்சம் பைசல் பண்ணிப்பேன். சரி ஓகே அக்கா. அக்காவா? ஆமா, நீங்க தானே ஃபர்ஸ்ட் கார்த்தியை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கூட அப்போ எப்படியும் கார்த்தி சிங்கிளா தான் இருப்பான். அப்போ பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எம்மா தாயே, தயவு செஞ்சு அப்படியே கிளம்புமா. சரி ஓகே கார்த்தி, பாய். அந்த பாயெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்னே சொல்லு, பிரச்சனை இல்ல. சரி, போயிட்டு வரேன். போ, வராத. போ கார்த்தி, எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான். காலேஜ் படிக்கும் போது இதே மாதிரிதான் என்கிட்ட விளையாடுவேன். ஓ இதெல்லாம் வேற இருக்கா? சிவவார ஒருத்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நாங்க அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் நீங்க இருந்து கிளம்புறியா? நீ ஏன்டா ப்ளீஸ்லாம் கேக்குற என்கிட்ட? நீ அதெல்லாம் கேட்க வேண்டாம். உன்னுடைய நம்பர் மட்டும் தரியா? அது வந்து நம்பர் நோட் பண்ண. கொடுங்க 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 கொடுங்க. இல்லம்மா, நான் நம்பரே யூஸ் பண்றது இல்ல. ஒன்லி என்னுடைய ஒய்ஃப் நம்பர் மட்டும் தான் இருக்கு. அவள நம்பர் எல்லாம் கொடுத்தா அவ என்ன கொன்னுருவா. நீ இங்க இருந்து இடத்துக்கு மட்டும் காலி பண்ணுமா ப்ளீஸ். சரி ஓகே, இப்ப நீங்க ஃபேமிலியா இருக்கிறதுனால என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நீ என்னைக்காச்சும் தனியா மீட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா மீட் பண்ணலாம். நான் வேணா என்னுடைய நம்பர் தரட்டா? எம்மா தாயே, உன் கால்ல வேணா விழுறேன், தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுமா. வேண்டாமே வேண்டாம் ப்ளீஸ். சாரி கார்த்தி, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் கரெக்டான ஆளை தான் பிக்கப் பண்ணிருக்கேன். நீ அப்படியே கிளம்புமா. கார்த்தி ப்ளீஸ் ப்ளீஸ் பா. ஷில்பா, அதெல்லாம் காலேஜ் டேஸ்ல சும்மா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா இது என்னோட ரியல் லைஃப். இதுல எதுவும் வில்லங்கம் பண்ணிடாத. இப்பதான் நாங்க 2 பேரும் கொஞ்சம் நார்மலா இருக்கோம். ப்ளீஸ் இங்க இருந்து போனா நல்லா இருக்கும். சரி ஓகே கார்த்தி, பாய். பாய் அக்கா, வரேன். ஷோ, போற போக்குல கோத்து விட்டுட்டு போயிட்டாலே. இந்த பத்திரகாளிய வர சமாளிக்கணுமா? உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? பேசணும். வீட்டுக்கு போவோமா? இல்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். இல்ல, இப்பவே கிளம்பணும், வா. இங்க பாருடி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளா வந்தா அவளா பேசினா அவளா போயிட்டா. ஆமா, என் மனசுல சத்தியமா சொல்றேன், நீ மட்டும்தான் இருக்க. நீ என்னுடைய உயிர்டி. நான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ என்ன மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. இப்பதானே தெரியுது சார் ஒரு மன்மதனால இருந்திருக்கீங்க. சாருக்கு சண்டையே பிடிக்காது, அப்படிதானே? ஏ அது அப்போடி காலேஜ் டேஸ்ல. மேம் வாங்க ரீனா. ரீனா சிஸ்டர் கூப்பிடுறாங்க பாரு. உனக்கு இரு, அவங்க கிட்ட பேசிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். நீ ஏன்டி என்ன வச்சுக்கணும்னு நினைக்கிற? அதான் கல்யாணமே பண்ணிட்டியே, நீதான் ஒத்துக்க மாட்டேங்கிற. சொல்லுங்க ரீனா. மேம், ரகு சார் உங்களை கூப்பிட்டாரு மேம்.
என்ன சரினா என்ன ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? தெரியல மேம், சார் எதுவும் சொல்லல. பட் ஆனா கோவமா இருக்காரு மேம். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் பேசிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் போய் பேசிட்டு வரேன். ஆல்ரெடி நேரம் ஆச்சுடி. இப்பதான் ஏதோ உயிர்னா சொல்லிட்டு இருந்தேன். உன்னோட உயிர்காண்டி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? 2 நிமிஷம் என்ன, வாழ்க்கை ஃபுல்லா வெயிட் பண்ணுவேன் நீ ஓகே சொன்னா. இந்த லவ் டயலாக் மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. வந்து உனக்கு இருக்கு இரு. மேம் சொல்லுங்க ரீனா. மேம் கார்த்தி சாரியும் வர சொல்லி சொன்னாரு. கார்த்தியுமா? என்னாச்சு? தெரியல மேம். சரி ஓகே, நாங்க போறோம் ரீனா. ஓகே மேம், நான் போயிட்டு சார் கிட்ட கேட்டுட்டு வரேன். நீ வெளியே வெயிட் பண்றியா? சரி ஓகே. ஆனா என்னையும் வர சொன்னதா தானே சொல்லிட்டு போனாங்க. ஆமா, நீ எதுவும் பண்ணலல்ல? நான் என்னடி பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. சரி ஓகே வா, நான் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சாரோட கேபின் தெரியும் தானே, நீ போய் பேசிட்டே இரு, நான் பின்னாடி வந்துடுறேன். சரி. என்ன சரினா போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கீங்க? அண்ணா அது வந்து அந்த கோபி தான் அண்ணா அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நான் ஆதி சார் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் காமா பேசிக்கிட்டு இருங்க, கோவப்படாதீங்க ப்ளீஸ். ஐயோ என்னமா சொல்ற? போட்டு கொடுத்துட்டானா? நானும் அடி வாங்கிக்கிட்டு மூடிக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். சரி ஓகே, நான் சமாளிக்கிற வரைக்கும் சமாளிக்கிறேன். கொஞ்சம் ஆதியை கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஏன்னா பிரச்சனை ஆயிட்டுன்னா இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு இவகிட்ட சொல்லாம வர வச்சிருக்கேன். இவ ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே இருக்கான் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. சரியா? சரி ஓகேண்ணே. இப்ப என்ன போய் சொல்றது? சரி சமாளிப்போம். நீங்க இப்படி வந்து நில்லுங்க. ரகு கூப்பிட்டீங்களா? என்ன ப்ரோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது ஒண்ணும் உங்களுடைய சொந்த வீடு இல்ல, சரிங்களா? உங்க ஒய்ஃப் இங்க வேலைதான் பாக்குறாங்க, அவங்களுடைய சொந்த ஹாஸ்பிட்டல் இல்ல. புரிஞ்சு நடந்துக்கோங்க ப்ரோ கொஞ்சமாச்சும். ஏதோ அவளை தெரியும்ன்ற போய் தான் உங்களை இவ்வளவு அளவுக்கு பொறுமையா இருக்குமே வார்னிங்கோட விட்டுக்கிட்டு இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸோட கையை உடைச்சிருக்கீங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ப்ரோ நீங்க? ரகு அது வந்து என்ன நடந்துச்சுன்னா போதும் நிறுத்துங்க ப்ரோ. உங்களெல்லாம் சும்மா சும்மா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க தேவையில்லாம பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ரகு இங்க பாருங்க, ஜெனிஃபர் ஒருத்தவங்களுக்காண்டி மட்டும்தான் அமைதியா போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்லை, புரிஞ்சுச்சா? தேவையில்லாம பண்ணதை விட்டுட்டு என்ன பண்ணா நல்லதோ அதை மட்டும் பண்ணுங்க. இங்க முதல்ல நீங்க வரதை நிறுத்திக்கோங்க. முதல்ல நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரீங்க? பிக்கப் அண்ட் டிராப் பண்றது தானே உங்க வேலையா இருக்கு. டிரைவர் வேலையை வெளியோட நிறுத்திக்கிட்டு அப்படியே வெளியோட கிளம்பிடுங்க. ஏய் நீ ஏண்டி வந்த? நான் தான் பேசிட்டு வரேன்னு சொன்னல, ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொன்னேன். அப்புறம் இது கூடி வந்த பின்னாடியே. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? சார் ரகு அது வந்து அவளுக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்ன சார் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். இங்க பாருங்க ஜெனிஃபர், இது ஒண்ணும் உங்க வீடும் இல்ல, இது உங்களுடைய ஹாஸ்பிட்டலும் இல்ல. ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்றீங்க அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா உங்க ஹஸ்பண்ட் அதை பாத்துக்கிட்டு இங்க அட்மின் சைட்ல இருந்தோம் நாங்களும் சும்மா வேடிக்கைலாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. எங்க கிட்ட இருந்து ஆக்ஷன் சிவியரா இருக்கும். ஏற்கனவே வார்ன் பண்ணி தானே உங்களை இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு சொல்லி ஜெயில இருந்து இவங்களை ரிலீஸ் பண்ணோம். மறுபடியும் இதே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னதான் அதுக்கு அர்த்தம் ஜெனிஃபர்? கார்த்தி என்ன பண்ண? கார்த்தி என்ன பண்ண? அது வந்து அவர் எப்படி சொல்வாரு, அத நான் சொல்றேன். ரகு ப்ளீஸ், இது நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிதான் ஆகணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சம்பந்தப்பட்டது ஜெனிஃபர். சோ உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இங்க பாருங்க ஜெனிஃபர், உங்க ஹஸ்பண்டுக்கு இங்க வந்து சும்மா இருக்க முடியும்னா இருங்க, அப்படி இல்லைன்னா டிரைவர் வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே கிளம்பிடணும் பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் கையெல்லாம் அடிச்சு உடச்சுக்கிட்டாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு? அவர் இந்த மாதிரி அடிச்சு கையை உடச்சு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இங்க ஏற்கனவே பண்ண பிரச்சனைக்கெல்லாம் எஃப்ஐஆர் வரைக்கும் போக வேண்டியது. சரி ஓகே வேண்டாம், வேலை பாதிக்கும்னு நீங்க ரொம்ப கெஞ்சினதுனாலதான் பாவம் பார்த்து விட்டுமே தவிர மத்தபடி எந்த ஒரு காரணமும் இல்ல. இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க முதல்ல. ஜெனிஃபர் அது வந்து நீ அமைதியா இரு கார்த்தி. முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீங்க விசாரிச்சீங்களா? தேவையில்லாம இவன் மேல மட்டும் பழி போடுறீங்க. அவன் ஒண்ணு உங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கானே, அவர் ரொம்ப ஒழுக்கமானவனா இல்ல, புரிஞ்சுக்கோங்க நீங்க. என்ன ஜெனிஃபர், உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொன்ன உடனே நீங்க இவர் மேலேயே பழி போடுறதுக்கு பாக்குறீங்களா? எங்களுக்கு அப்படி ஒரு தேவையும் இல்ல, நாங்க அப்படி கேவலமானவங்களும் இல்ல சார். முதல்ல அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு கேளுங்க. என் ஹஸ்பண்ட் ஒன்னும் என் கிட்ட சண்டை போடுவாரே தவிர மத்தபடி யார்கிட்டயும் போயிட்டு வீண் வம்புக்கு போக மாட்டாரு. நீங்க சொன்னீங்கல்ல ஆல்ரெடி அவர் மண்டை அடிச்சு உடச்சது,
கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்ன பண்ணான்னு நீங்க கேளுங்க. என்ன டீஸ் பண்ணான். ஆஸ் எ சீனியரா எனக்கு தர வேண்டிய மரியாதையை கூட அவன் தரல. அதை கூட நான் பொருட்படுத்தல. ஆனா என்ன பார்த்து பாட்டு பாடுறது என்ன, வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட வாழணும்னு சொல்றது என்ன, இதெல்லாம் நல்லா இருக்கா சார்? இதெல்லாம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமே தவிர நீங்க ஆளை வச்சு அடிக்க கூடாது ஜெனிஃபர். கரெக்ட் தான் சார், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் தான், இல்லன்னு சொல்ல, அது என்னோட தப்பு தான். அதே மாதிரி இப்ப நீங்க இவ்வளவு பேச்சு பேசுனீங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? அவன் மேல தப்பு இல்லாம இவர் ஒன்னும் கை வச்சிருக்க மாட்டாரு. முதல்ல அவன் மேல என்ன தப்போ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பேசுங்க. இந்த வேலையில இருக்கிறதுனால தான் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. இந்த வேலையே எனக்கு தேவையில்லை. வா கார்த்தி, நம்ம போலாம். ஏய், லூசு மாதிரி பேசாத. இந்த வேலை உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு அமைதியே இரு. நான் சாரி கேட்ட இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். அமைதியே இரு. ரகு, நான் அவர்கிட்ட சாரி கேட்டுறேன். இந்த பிரச்சனையை எப்படியும் விட்டுறலாம் ரகு. இனிமே நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன். சாரி வேணா கேட்டுறேன். சாரி கேளுங்க. கார்த்தி, சத்தியமா சொல்றேன், ஏன் மேல சத்தியமா நீ சாரி கேட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை ஃபுல்லா உங்ககிட்ட பேச மாட்டேன் கார்த்தி. ஏய், லூசாடி நீ. இங்க பாரு கார்த்தி, எனக்கு வேலை முக்கியம் தான். அதை விட உன்னுடைய ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு கேவலமான முன்னாடி நீ சாரி கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. நீ வா போவோம். என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம இவ்வளவு முட்டாள்தனமா என்ன நம்பாத. நீ என்ன பண்ணல எனக்கு தெரியாது. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். வா போவோம்னு சொன்னேன். இங்க பாருங்க ஜெனிஃபர், இவர் சாரி கேட்கலன்னா நீங்க இந்த வேலையில இருக்க முடியாது. அவர் சாரி கேட்டாதான் இந்த வேலையில நான் இருக்கணும்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்லை. என் வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை விட இவர் எனக்கு ரொம்ப முக்கியம். சாரி அண்ட் தேங்க்யூ. வரியா கார்த்தி, ப்ளீஸ். ஜெனிஃபர், இவ்வளவு கோவம் ஆகாது ஜெனிஃபர். ஒருத்தவங்களுக்கு சாரி கேட்கறதுனால குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அதேதான் சார் நானும் சொல்றேன். இந்த சாரியை ஒரு அப்பாவி அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்க, அதை நானே செய்ய வைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பொறுக்கிக்கிட்டாலாம் என் புருஷன் சாரி கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. என் வேலை முக்கியன்றதுக்காண்டி அவன் சாரி கேட்கணும்னு எந்த ஒரு தேவையும் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போயிட்டு என்னால டியூட்டி பாத்துக்க முடியும். இதுக்கு மேல உங்களுடைய விருப்பம். தேங்க்யூ சார், நீங்க எனக்கு கொடுத்த மரியாதை, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுத்த மரியாதை எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நீங்க போங்க கோபி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு முடிஞ்சா வாங்க, இல்லன்னா கை சரியானதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஜெனிஃபர் எங்கடா? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ரீனா சிஸ்டர் சொன்னாங்க கார்த்தியை கூப்பியாமே, என்ன விஷயத்துக்கு கூப்பிட்ட? என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாயத்தை வந்து தொலை. ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு தான் மேல பழிய போட்டுக்கிட்டு அவங்களே வேலையை விட்டு போயிட்டாங்க. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவன் தப்பு பண்ணல. உனக்கு என்ன தெரியும் அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு? ஏற்கனவே இங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். செகண்ட் ஒன், நம்ம ஸ்டாஃப்ஸ் அடிச்சு மண்டே உடைச்சிருக்கான். தேர்ட் ஒன், திரும்பியும் கையை உடைச்சு விட்டுருக்கான். யாரு? அந்த பொறுக்கி கோபியவா? அந்த நாய் எங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த நாய் எல்லாம் இதுக்கு மேல என்னடா மரியாதை கொடுக்கணும்? நீ வேற நாங்க இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட அந்த இந்த நாய் கையை பிடிச்சு இழுத்துருக்கான். அது தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? அந்த நேரத்துல காத்தி தான் பாத்துட்டு தடுத்துட்டு அவன் கையை உடைச்சிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? இப்படிதான் உன் வீட்டு பொண்ணு யாராச்சும் கையை பிடிச்சி இழுத்தா நீ அமைதியா பாத்துக்கிட்டு இருப்பியா? இல்ல, சரி விடு, உன் வீடு எல்லாம் வேண்டாம். நம்ம ஸ்டாஃப்ஸோட கையை பிடிச்சி ஒருத்த இழுக்கான், நைட்டு ஃப்ரீயான்னு கேட்கறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுடா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளையோ சும்மா இருக்க சொல்றியா? அதனாலதான் அவன் கையை பிடிச்சி உடச்சு விட்டுருக்கான். இதுல எந்த ஒரு தப்பும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். இதுல உனக்கு என்ன தப்பா தெரியுது சொல்லு? டேய், என்ன டேய், அதுக்குள்ள அவங்களை வேலையை விட்டு விரட்டி வச்சிருக்க? கொஞ்சம் கூட அறிவு ஒர்க் ஆகுதா இல்லையா உனக்கு? டேய் மச்சான், அவன் வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னான். அவன் சொன்ன உடனே சார், ஐயோ சார் உங்க மேல எந்த தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை கூப்பிட்டு விசாரிச்சு சண்டையை போட்டு அவனையும் சேர்த்து அனுப்பி விட்டாச்சு. அப்படிதானே சொல்லு? இவ்வளவு நாள் அவங்க ஒர்க் பண்ணிருக்கா, கிட்டத்தட்ட 7-8 வருஷம். இப்ப வந்தவனுக்காண்டி இவ்வளவு விரட்டி விட்டுருக்க? கொஞ்சம் மச்சம் அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு? டேய், அது வந்து சரி விட்டுடா, அவன் மேலே தப்பு இருக்குதுன்னு வச்சுப்போம். இவன் வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கான்ல, இவன் உத்தம புத்திரன் தானே, என்ன பிரச்சனைன்னு சொன்னானா? சரி விடு, அவன் சொல்லல. நீ கேட்டியா? கேட்கல தானே? ஏன் கேட்கல? அது வந்து போடாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ற? சிப்போ ஷோ, சரி விடு, பேசிக்கலாம். கோவப்பட்டு என்னென்னமோ பேசிட்டேன்டா. நீ கோவம் வந்தாதான் மனுஷன் மாதிரி பிகேவ் பண்ண மாட்டேங்கிறியே, இதுக்கு விட மோசமால பிகேவ் பண்ற. அப்ப உனக்கு கோவம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? மச்சான் அது வந்து, அத போடா. இப்ப எதுக்கு என்ன தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்க? கையை விடு, கையை விடு ஜெனிஃபர். இப்ப கையை விட்டா நீ எங்க போற? இல்ல என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். இங்க பாரு கார்த்தி, நீ சாரி சொல்லிதான் இந்த வேலையில இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை, புரிஞ்சுதா? நீ வா, நம்ம போலாம். லூசு மாதிரி பண்ணாத. உனக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னை விட அந்த வேலை தான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, ஒரு சாரி தானே, அதை கேட்கறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். விடு. ஓ, நீ சாரி கேட்டுட்டு அப்போ உன் மேலதான் தப்பு இருக்குன்னு நீ ப்ரூஃப் பண்ணிட்டு வரப்போற, அப்படிதானே? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட நான் இது வரைக்கும் கேட்கல. ஆனா நான் உன்னை பிளைண்டா நம்புறேன். ஆனா நான் சொன்ன வார்த்தையை நீ நம்பி வரமாட்டேன், அப்படிதானே?
எனக்கு நீ தர மரியாதை அவ்வளவுதானா? சொல்லு கார்த்தி. ஷே, அதுக்காண்டி எனக்காண்டி இந்த வேலையை தூக்கி போட போறியா நீ? உனக்கு எவ்வளவு பிடிக்கும் இந்த வேலை? நான் உடனே என்னுடைய ப்ரொஃபஷனலே தூக்கி போடலையே, ஜஸ்ட் வேலையை தானே தூக்கி போட்டிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வேற ஒரு ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் ஈஸியா வேலையை பாத்துக்கலாம். உன்னை அசிங்கப்படுத்திட்டு உன்னை அவமானப்படுத்திட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இந்த சேலரி பேக்கேஜ் நான் வேற ஹாஸ்பிட்டல் போனாலும் அதே சேலரி பேக்கேஜ் தான் எனக்கு தரப்போறாங்க. இதை விட அதிகமா தான் தருவாங்க எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு. புரிஞ்சுதா உனக்கு? மூடிக்கிட்டு வா போ வீட்டுக்கு. தேவையில்லாம பேச வேண்டாங்க எதுவும். அது அதான் உனக்கு பிடிக்கலடி, அப்புறம் என்ன? நான் சாரி கேட்டுட்டு வரேன். நீ வாய் மூடியா? நான் யார் பிடிக்கலன்னு சொன்னா? பிடிக்காம தான் உன் கூட இருக்காங்களா? இல்ல பிடிக்காம தான் உன் கூட இருக்காங்களான்னு கேக்குறேன். உனக்கு பிடிக்காம யாராச்சும் கூட இருப்பாங்களாடா? விட்டுட்டு போறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் உன்னை இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம், உன்னை எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இங்க இருந்து போவோம்னா போவோம் அவ்வளவுதான். நீ சாரி மண்ணாங்கிட்டலாம் உன்னை கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஜெனிஃபர், இது கண்டிதான் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த. ஆமா, உன்னை எனக்கு பிடிக்கும், உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். போதுமா? வா கிளம்புவோம். ஏய் என்ன ஏய்? கோவத்துல எல்லாம் சொல்லல, நிதானமா எடுத்த முடிவுதான். உன்னை எனக்கு பிடிக்கும், உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். உன் கூட வாழணும்னு நினைக்கிறது, உன்னுடைய ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே நான் தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அதை இன்னொருத்தவன் காலில போட்டு மிதிக்கணும்னு நினைக்க மாட்டேன். உன் பொண்டாட்டியே சொல்றேன், இப்ப வரப்போறியா இல்லையா? நீ கேப்பல்ல அடிக்கடிக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு. நீ என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டியே இப்ப சொல்றேன், என் பின்னாடி வரணும்னா வா, இல்லன்னா போய் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்டுட்டு வா. அத்தோட உனக்கு எனக்கு இருக்க எல்லாம் முடிஞ்சிட்டு. ஜெனிஃபர்,